தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உலக இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க போகிற வேத வசனமாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ரோமர் 1:8. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். அவர் இந்த நிருபத்தை ரோமாவூரில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். முதலாவது அவருடைய அழைப்பின் மேன்மை மற்றும் வாழ்த்து காரியங்களை தெரிவித்துக் கொள்ளும் சமயத்திலே வாழ்த்துதலாக அவர்களை குறித்ததான வாழ்த்து செய்தியாக இந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். என்ன? உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்குள்ள விசுவாசிகளை குறித்து 2 காரியங்களுக்காக மேன்மை பாராட்டுகிறார், அல்லது 2 காரியங்களுக்காக அவர் தேவனை ஸ்தோத்திரம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம், உங்கள் விசுவாசம். நம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது ஒரு ஆரம்பமாகவும் அது அஸ்திபாரமாகவும் காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது ஒரு தொடக்கம், அதாவது ஆரம்பமாகவும் அஸ்திபாரமாகவும் காணப்படுகிறது. நாம் முழுமையாக தேவனை சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது, இல்லைங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அதனுடைய ஆசிரியர் இவ்வனமாக குறிப்பிடுகிறார். அவர் அதனுடைய நிருபத்தில் எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். விசுவாசத்தை குறித்ததான முக்கியத்துவம் என்ன என்பதை அங்கு நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆக விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்கு அவர் குறிப்பிடுகிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது இவனமாக நாம் வாசிக்கிறோம். யோவான் புஸ்தகம் 14:1 உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆக விசுவாசம் என்பது எத்தனை முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், இல்லைங்களா? அதனால தான் நாம் விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். 2வது காரியம், பவுல் அப்போஸ்தலர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று சொல்லப்படும் போது அங்கு ரோமர் புஸ்தகம் 1:8 நாம் வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே என்று சொல்லுகிறார். அப்போ அவர்களுடைய விசுவாசமானது உலகமெங்கும் பிரசித்தமாக இருந்தது. உலகமெங்கும் அவர்களுடைய விசுவாசம் அறியப்படுகிறதாக இருந்தது. அவர்களுடைய இருதயத்திலே எதை விசுவாசித்தார்களோ அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். ஜனங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை நடைமுறையில் கண்டார்கள் என்பதை குறித்து நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய விசுவாசம் எவ்வளமாக வெளியரங்கமாக தெரிகிறது? தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக. ஆக நம்ம இங்கு பார்க்கிறோம், யாக்கோபு நிருபத்திலே விசுவாசம் அல்லது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று யாக்கோபு 2:25 நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே வாசிக்கிறோம், முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றது என்று நாம் வாசிக்கிறோம். ஆக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டால் அவருடைய கிரியைகளிலே, அவர்களுடைய செய்களிலே கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். அவருடைய விசுவாசத்தை அங்கு நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். ஆக இந்த காலை வேளையிலே கிறிஸ்தவர்களாகிய பெயர் பெற்ற நம்மளுடைய விசுவாசம் எவ்வளமாக இருக்கிறது? அந்த விசுவாசம் நடைமுறையில் வெளிப்படுகிறதாக இருக்கிறதா? இந்த சிந்தை நம் இருதயத்தில் செயல்பட கடவுள். ஆக இந்த 2 காரியங்களுக்காக நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்கள் உண்டா? இந்த 2 காரியமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு எத்தனை முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒன்று அடிப்படையும் ஆதாரமாக இருக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அது காணப்படுகிறதாக இருக்கட்டும். இந்த சிந்தை நம் செயல் வடிவிலே நாம் மாற்றுவோமாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமம் மாத்திரமே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.